சரி, நான் என்ன பண்ணா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லு. நீ என்ன மறந்துட்டு உன்னோட லைஃப பாத்துக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கான ஒன்லி சொல்யூஷன் அண்ட் பெர்மனன்ட் சொல்யூஷன். என்னோட லைஃபே நீதான் மாயா. உன்னை தாண்டி எனக்கு வேற லைஃபே இல்ல. நீ இல்லன்னா நான் இல்ல, அவ்வளவுதான். நான் வேற ஒரு வாழ்க்கைக்கு தயாராயிட்டேன் சீனு. அதுலதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். என்னால இதுக்கு திரும்பி வரவே முடியாது. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்படி பாதி வழியில என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டு நான் வேற வழி போறேன்னு சொன்னா என்னால எப்படி மாயா போக முடியும்? இது பாரு சீனு, இந்த விஷயத்த இதோட விட்டுட. நாம இத பத்தி எத்தனை முறை பேசினாலும் இதுக்கு விட கிடையாது. அதனால அப்ப வந்து ஷெஃப் அண்ட் ட்ரை டு சர்வைவ். சோ இத பத்தி இனிமே பேசாத. முக்கியமா வீட்ல இத பத்தி பேசவே பேசாத. யாருக்காவது தெரிஞ்சாலும் பெரியப்பா கஷ்டப்பட்டு காப்பாத்திக்கிட்டு வர குடும்ப மானமே போயிடும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஏங்க வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. உட்காரு. என்னங்க ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மனசு ஏதாவது சரியில்லையாங்க? மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதான் அதான் பசிக்கலன்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? என் மனசு இப்ப எந்த பாரமும் இல்லாம லேசானது மாதிரி இருக்கு. யோசிச்சு பாரு, எங்கிருந்தோ வந்த மாயா எப்படி எப்படியோ இருந்தா, எவ்வளவு பிடிவாதம் பிடிச்சா, கண்ணுக்குள்ள வராம கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு அப்படியே தலகீழா எப்படி மாறி இருக்கா. பெத்தவங்களுக்கும் வளர்த்தவங்களுக்கும் எப்பவுமே தம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாதுங்கிற எண்ணம் இருக்கும். அனுசரிச்சு போனா எல்லாருக்குமே நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதத்தான் அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. பசங்க புரிஞ்சுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையிலேயே வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அது பசங்களுக்கு புரியறதுக்குள்ள காலங்கள் ஓடிடுது. கடைசியில அவங்க நினைக்கிறது நடக்காம போயிடுது. அதால வர வலியும் வேதனையும் வார்த்தையில சொல்ல முடியாது. ஆனா அதுவே அவங்க நம்ம பேச்ச கேட்கும் போது கிடைக்கிற நிம்மதி இருக்கு, அது ஒரு அளவில்லாத நிம்மதி. அதுதான் எனக்கு இப்ப இருக்கு. மாயா நாம சொல்றத கேட்டு நடக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாம சொல்றது அவங்க நன்மைக்காகன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அத அவங்க நம்மள கட்டுப்படுத்துறாங்க, நம்ம சுதந்திரத்துல தலையிடுறாங்க, நம்ம சந்தோஷத்துக்கு தடையா இருக்காங்கன்னு சுயநலமா யோசிச்சாங்கன்னா அது இன்னைக்கு வேணா சரியா படலாம். நாளைக்கு இவ்வளோ பெரிய தப்புன்னு நினைச்சு வருத்தப்பட மட்டும்தான் முடியுமே தவிர நடந்ததை மாத்த முடியாதுல்ல. ஆனா மாயா அப்படி பிடிவாதமா நிக்கல. நாம சொன்னதோட காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே மாறிட்டா. மாயா 100ல ஒருத்தியா என் கண்ணுக்கு தெரியறா. நியாயமா உனக்குதான் நன்றி சொல்லணும். எனக்கு எதுக்குங்க நன்றி சொல்லணும்? ஆமா, நான் அவளை புரிஞ்சுக்கல, அவளை வெறுத்த. ஆனா நீதான் பிடிவாதமா அவ புரிஞ்சுப்பா, அவ மாறுவான்னு சொல்லிக்கிட்டே இருந்த. அதே மாதிரி அவ மாறிட்டா.
அதுக்கு உனக்கு என்னோட நன்றி. ஐயோ என்னங்க என்கிட்ட நன்றி எல்லாம் சொல்றீங்க? ஆமா ஜானகி, அன்னைக்கு ஏன் சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு இந்த குடும்பம் நல்லபடியா நடந்ததுக்கு என்னோட நிம்மதிக்கு காரணமா நீ இருந்த. இன்னைக்கு என் நிம்மதிக்கு காரணமா மாயா இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சின்னு கதவு மூடி இருக்கு? நட சாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, நாம எப்படி வெளியே போறது? கதவு வெளியே பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எப்படி வெளியே போறது? ஈவினிங் கோயில திறக்கும் போதுதான் மாயா. வேற ஏதாவது வழி இருக்காதா? எனக்கு தெரியலையே மாயா. இல்ல எகிரி குதிச்சு வெளியில போயிடலாமா? ஐயோ, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். என்னால முடியாது. சரி வா. மாயா, நட சாத்தினாலும் இந்த மாதிரி கோயில்லாம் பூட்ட மாட்டாங்க. இப்ப ஏன் பூட்டினாங்கன்னு தான் தெரியலையே. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. இங்க நடக்கிற அநியாயத்தை பாருங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. என்னப்பா என்ன நடந்து போச்சு? கோவிலுக்குள்ள ஒரு காதல் ஜோடி மறைஞ்சிருக்காங்கய்யா. கோவில்ல கூட பார்க்காம ரொம்ப நெருக்கமா இருந்தாங்கய்யா. யாரு எந்த ஊருன்னா தெரியலங்கய்யா. அதான் உள்ள வச்சு வெளியில பூட்டிட்டங்கய்யா. அவங்க என்னென்னமோ சொல்றாங்களே சின்னு. அதான் எனக்கும் புரியல மாயா. பூட்டி வச்சா எப்படி? அவங்கள பிடிச்சு கட்டி வைங்க. இத பாருங்க, இது ஊர் விவகாரம். இதுல நாம யாரும் தனியா முடிவெடுக்க முடியாது. ரகுராம் ஐயா கிட்ட விஷயத்த சொல்லி அவர் வந்தாதான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். ரகுராமையா கிட்ட இதை சொல்லி பஞ்சாயத்தில் நிக்க வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க ஏற்பாடு பண்ணுவோம். எப்பா, அந்த சாவி என்கிட்ட கொடு. என்னங்கய்யா? இத பாருங்க, முதல்ல ரகுராம் ஐயா கிட்ட விஷயத்த சொல்லி அவரை நாங்க கூட்டிட்டு வரோம். அது வரைக்கும் கோவிலுக்குள்ள யாரும் போக விடாம பாத்துக்கங்க. அப்புறம் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற கதவையும் பூட்டி வச்சிருங்க. அது வழியாவும் தப்பிச்சிருங்க. ஆமா ஆமா, சரி வாங்க. போலாம். சொன்னாலும் சொல்லலேனாலும் நீ இந்த வீட்டுக்கு வந்த குலவிளக்குதான். என்னதான் இருந்து போன சூழ்நிலையா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் உன்னோட உரிமையிலையும் பிடிவாதம் பிடிக்கிற அத நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பிடிவாதமும் நல்லதுக்குதான்னு நீ இன்னைக்கு நிரூபிச்சு காட்டிட்ட. என்னங்க நீங்க என்ன போய் இப்படி புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் என் கடமையை தானே செஞ்சேன். நான் செஞ்ச எல்லாத்துக்கும் பின்னால நீங்களும் இருக்கீங்க. உங்க அனுமதி, உங்க ஒத்துழைப்பு இல்லாம என்னால என்னங்க செஞ்சிருக்க முடியும்? போதும் போதும் போதும். நான் ஒண்ணு சொன்னேங்கிறதுக்காக நீ ஒண்ணு சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இல்லங்க, நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க இல்லனா என்னால எதையுமே பண்ணிருக்க முடியாதுங்க. நீங்க எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதுல என்ன சந்தேகம்? என்னோடு வாழ பிறந்தவளே, என்னுயிரின் மூச்சாய் கலந்தவளே,
இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? சாப்பிடலாம் வாங்க. உன்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். என்னங்க இது? வாங்க போலாம். போலாம். இரு, உட்காரு. இது ஏதோ சூழ்ச்சி மாதிரி தெரியுது மாயா. நம்மள மாட்டி உடனே யாரும் இப்படி பண்றாங்க. எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமா நடந்துரும் போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மாயா மாயா மாயா, நீ டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத. என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். என்னத்தை யோசிக்கிறது? இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே சேனோ. இப்போ என்ன பண்ணி தப்பிக்க போறோம்னு தெரியலையே. பெரியப்பாவை கூப்பிட வர ஆளுங்க போயிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் இதை எதிர்பார்க்கல மாயா. பெரியப்பா வந்து பார்த்தா என்ன ஆகும்? குடும்பத்தோட மானம் போக கூடாதுன்னு தானே நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணேன். ஆனா அது எல்லாமே போயிடும் போல இருக்கு. பரவாயில்ல, என்ன உன் ஆள் நல்லா வேலை பாக்குறான். இல்லம்மா, இது அவன் பண்ற வேலை இல்ல, நான் கொடுத்த பணம் பண்ற வேலை. ரகுராம் வரட்டும், இனி அவன் தலை நிம்மராத மாதிரி செஞ்சு காட்டு. இந்த ஒரு விஷயம் போதும், அவனோட மொத்த பேரையும் காலி பண்றேன். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்மா. என்ன ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நாங்க ஐயாவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? இருங்க. ரகு, ரகுராமா, ரகு, உன்னை பார்க்கறதுக்கு ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கப்பா. வாப்பா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன சின்னசாமி, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, ஊர் கோவில்ல யாரையோ பிடிச்சு வச்சிருக்காங்களா? என்னாச்சு? யார் அது? ஐயா யாருன்னு தெரியலங்க ஐயா. ஒரு பையனும் பொண்ணும் பட்ட பகல்ல நடசாத்துற நேரத்துல கோவிலுக்குள்ள தப்பு பண்ண பாத்திருக்காங்க ஐயா. அதான் அங்க இருக்கிறவங்க பார்த்து கோயில் கதவை இழுத்து மூடி பூட்டி வச்சிட்டாங்க ஐயா. தப்பு பண்றவங்கள கோயிலுக்குள்ள எதுக்கு வச்சு பூட்டணும்? அதுக்கு பதிலா அவங்கள வெளியே வச்சு பிடிச்சு வச்சிருக்கலாம்ல. ஏதோ அங்க இருக்கிறவங்க அப்படி பண்ணிட்டாங்கம்மா. ஐயா நீங்க கொஞ்சம் வந்து பார்த்து என்ன பண்றது, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சிவா இங்க? அவரு தோட்டத்துல ஏதோ வேலை இருக்குன்னு போயிருக்காரு மாமா. வந்தா கோயிலுக்கு வர சொல்லு. சரி மாமா. வாங்க போலாம். வாங்க ஐயா. ஒரே தலைவேதனையா இருக்கு. ஏன் தான் இந்த கன்றாவி எல்லாம் இந்த ஊர்ல நடக்குதோ? சரி சரி, எல்லாரும் உள்ள வாங்க.
ரகுராம் வந்துட்டாமா. இனிமே நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தானாவே நடக்கும். நாம தூரத்துல நின்னு வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். அண்ணே வாங்க அங்க போலாம். நாம இப்ப அங்க போக கூடாதுமா. இப்ப நம்ம அங்க போனா நம்மள அதுல முடிச்சு போட்டு பாத்துருவாங்க. நாம லேட்டா போவோம், அதான் நல்லது. புரிஞ்சிருச்சுண்ணே. வணக்கம் ஐயா. வாங்க ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சும்மா விடக்கூடாதுங்க ஐயா. எவ்வளவு பெரியப்பா வந்துட்டாரு. கதவை திறக்க போறாங்க. நம்ம கதை முடிய போகுது. சாரி மாயா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிடு மாயா. நீ சொல்ற சாரியால இப்ப நடக்க போறது மாறிடுமா என்ன? போனதுதான். பெரியப்பா குடும்பத்தோட மானத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து குழி தோண்டி புதைச்சிட்டோம். ஐயா, இந்த ஊரை நீங்க எவ்வளவு கட்டுப்பாடோட வச்சிருந்தீங்க, அதுல ஒரு கலங்க வர மாதிரி செஞ்சுட்டாங்களே ஐயா. ஐயா, அவங்கள சும்மா விடக்கூடாதுங்க ஐயா. பெரிய தண்டனையா கொடுக்கணுங்க ஐயா. இதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணக்கூடாதுங்க ஐயா. ஐயா, உள்ள இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு தண்டனை கொடுக்காம இருந்துடாதீங்க ஐயா. யாரா இருந்தாலும் கண்டிப்பா தண்டனை இருக்கு. ஐயா வணக்கம் 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 வணக்கம். 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 நானும் தங்கச்சியும் ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தோம். என்ன கூட்டமா இருக்கேன்னு பார்த்து விசாரிச்சா என்னென்னமோ சொல்றாங்க. காது கொடுத்து கேட்க முடியல. கோவிலுக்குள்ளவா? கலிகாலம் எல்லாமே கெட்டு போய் கிடக்குதுப்பா. என்னத்த சொல்றது? இவங்களெல்லாம் எந்த கேள்வியும் கேட்காம தூக்கல தொங்க விண்ணுங்க ஐயா. அதான் சரியான தண்டனையா இருக்கும். உள்ள இருக்கிறவங்க எந்த ஊர்க்காரங்க? உள்ளூரா அசலூரா? உள்ளூரோ அசலூரோ எந்த காரணத்தை கொண்டும் அவங்கள நம்ம மன்னிக்கவே கூடாது. ஆமா, இந்த மாதிரி குற்றத்துக்கெல்லாம் என்ன தண்டனை வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி கோவில்ல நடக்கிறது இதுதான் முதல் முறை. இந்த பஞ்சாயத்துல வச்சு விசாரிச்சுட்டு தான் என்ன தண்டனைன்னு முடிவு பண்ணும். ஆனா நிச்சயமா தண்டனை இருக்கு. இவங்க 2 பேரையும் கழுத மேல ஏத்தி கரும்புலி செம்புலி குத்தி ஊரெல்லாம் சுத்தி வர சொல்லுங்க ஐயா. இவங்க எல்லாம் விளக்க மாத்திலேயே அடிக்கணுங்க ஐயா. அவங்க 2 பேருக்கு மொட்டை அடிச்சு அசிங்கப்படுத்தணுங்க ஐயா. ஆமாமா, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ஐயா. ஊர் மானதையா. சரி சரி, இருங்க இருங்க இருங்க. ஒருத்தருக்கு இத்தனை தண்டனை எப்படியா கொடுக்கறது? எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்துல பேசிக்கலாம். சரி, கோயிலுக்கு பின்னாடி ஏதாவது கதவு இருந்து தப்பிச்சு கிப்பிச்சு ஓடிட போறாங்கயா. போய் கதவை பூட்டி வைங்க. அதனாலதான் கதவை எப்போ பூட்டியாச்சுங்க ஐயா. சரி, ஊட்ட திறங்க. உள்ள யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஊட்ட திறங்க. உள்ள யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். சரிங்க ஐயா. தப்பிச்சிட போறாங்க. எல்லாரும் கவனமா இருங்க. பாத்துக்கங்க.
உள்ள யாரு இருக்கீங்க? மரியாதையா வெளியில வாங்க. இங்க பாருங்க, மரியாதையா வெளியில வந்துருங்க. உங்களால தப்பிச்சு எல்லாம் போக முடியாது. நீங்களா வந்தா எந்த பிரச்சனை இருக்காது. இல்லன்னா கோவில் கூட பார்க்க மாட்டோம். அடிச்சு இழுத்துக்கிட்டு தான் வருவோம். அண்ணன் எங்க? இருமா, வருவாங்க. வாங்கய்யா, எல்லாரும் போய் அவங்களை தேடி பிடிச்சி இழுத்துட்டு வருவோம். வாங்கய்யா. வாங்கப்பா. வாங்க. யாரா இருந்தாலும் வெளியே வந்துருங்க. கோவில்ல எந்த அசம்பாவிதமும் நடக்க நான் விரும்பல.